உச்சமில்லாத இரணையில உடல்களுக்கு உலகளந்த மாவி மனந்தன இறக்கி வைத்த பத்த நிறமேனி உள்ள ராமராகி பகவனான ராமனேற்று குலமளித்த ஸ்ரீ கண்ணா அச்சமில்லாத கம்பனுக்கு விரோதியான ஹரிகிருஷ்ண பால போட்டியே அணில நண்பள்ளி கொண்ட கோபால கண்ணா சாந்தரூபா புருஷோத்தமா பத்மநாபா பொன்னான திருவடிக்கு உங்க அத்தையாகப்பட்ட குந்தமாதேவி இரு பாதத்தை வழிபடுது கண்ணா. இருந்தாலும் என்னுடைய பாதத்தை படித்தபடியார் என்று சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும் கண்ணா. என் வாழ்க்கையில அப்பதான் சுகமா இருக்கிற மாதிரியா நிலைமை இருக்கிறது. சரி, என் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டமெல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆனா யாருமே இல்லாத நாதியாக இருக்கிறேன் தன்னந்தனிமையில் எப்ப நானு கண்ணா. இப்ப 18 நாள் பாரதம் ஒண்ணு செஞ்சு இன்னைக்கு 16 நாள் முடிகிறது. 16 நாளாக ஒரு மக்கள் பாண்டவருக்கு செயல்பட்டு கொடுத்திருக்கிறார். கவலைப்படுறா கண்ணா, உங்களுடைய அருளால என் மக்கள் சுகமா இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்கிருந்து போறீங்க? அத்தா
சமபூமியில 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தால் 17வது நாள் சண்டை. ஆனா 17வது நாள் சண்டையில கண்ணா குறிச்சேத்திரத்தில் தான் அத்தை மகள் நடந்தியா? உண்மைதான் கண்ணா. என் பிள்ளைங்களை பார்த்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. ஆனா என் மகனாகப்பட்ட தாராபுடைய தர்மராஜன் நலமாக இருக்கிறாரா? தர்மருடைய மகன் அவன் சுகத்தோடு இருக்கிறான். அப்படியா? பீமனும் சுகத்தோடு இருக்கிறான். மக்களுக்கு எந்த அறிவு கிடையாது. அருமை தங்கை ரெண்டு பாலர் வைக்கிறாங்கல்ல, நகுலன் சகாதேவன், அவங்க சுகமா இருக்கிறாங்களா? சுகமா இருக்கிறாங்க. எல்லாம் நலமா இருக்கிறார்கள். கண்ணா, அந்த குருச்சேத்திர சமபூமியில சண்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க விட்டுட்டு இந்த அத்தையை தேடி வந்துக்கிறீங்க, என்ன கண்ணா காரணம்? அப்படியா? ஆமா அத்தா, 16 நாள் ஆக உன் மக்கள் பாண்டவர் ஐவருக்கு செயல்பட்டு கொடுத்தேன். இன்னைக்கு 17 பிறகு இருக்கிறது. 17வது நாள் சண்டை. இன்னைக்கு சண்டையில செயமேற வேண்டும் என்றால் உன்னால்தான் ஆக வேண்டும். கண்ணா, அத்தைகிட்ட விளையாடுறதுக்கு நேரமே இல்லையாப்பா? நான் என்ன செய்வேன்? நான் ஒரு பெண் பிள்ளை. குருச்சேத்திர சமபூமியில சேனா சேனை எல்லாம் அதாவது சண்டை செய்து கொண்டிருப்பாங்க. சரி, அப்ப நான் அந்த பாவியாகப்பட்டவ நான் ஆயுதம் எடுத்து சண்டை செய்ய முடியுமா? அத்தா, உனக்கு 5 மக்கள் வேணுமா அல்லது ஒரு மகன் வேணுமா? கண்ணா, நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியல கண்ணா. அப்படியா? ஆமா. உனக்கு எத்தனை பிள்ளைங்க? ஊரு உலகத்துக்கெல்லாம் தெரியும் எனக்கு 5 மக்கள். 5 பேரு. உண்மைதான் கண்ணா. 5 பேர் தான் உனக்கு வேணும். கண்ணா, எத்த தாயிட்ட இந்த பிள்ளை வேணுமா அந்த பிள்ளை வேணுமான்னு கேட்டா பிள்ளை என்னுடைய பிள்ளை வேணும் தான் கேட்பேன். அது மாதிரி எனக்கு 5 பிள்ளைங்க தான் கண்ணா வேணும். அத்தா, நான் சுத்தி வளைச்சு பேசவில்லை. ஆனா உனக்கு இன்னொரு மகன் ஒருவன் இருக்கிறான். 5 பிள்ளை தான் உன் மக்கள் நினைக்கிறார். இன்னொரு மகன் இருக்கிறான். கண்ணா, எனக்கு 100 குழந்தை இருக்கிறது. ஆமா, அவன் யார் தெரியுமா? யாரு கண்ணா? அங்கு நாட்டை பட்டம் கட்டி ஆண்டு கொடுக்கிறாரே கருடன், அவனும் உன்னுடைய மகன் தான். கண்ணா, மாயவா, அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணபூபதி நான் பெற்ற பிள்ளை. உண்மைதான்.
உனக்கு நினைவு வந்திருக்கும் அதை தெரியாதபடிக்கு மறைத்து விடுங்கள் கண்ணன் தான் அதை தெரியும்படியாக உனக்கு இப்ப விடையை கொடுக்கிறேன் பா என்றார். எந்திரி. இப்ப அழுது என்ன செய்வது? நடந்து முடிந்து விட்டது. ஆனா நீ சின்ன ஜீவனா இருக்கும் பொழுது சூர்வாசனுடைய மந்திரத்தினால் ஒரு குழந்தை பெற்றால் அந்த குழந்தை பெற்று கண்ணி கழியவில்லை, கல்யாணம் ஆகவில்லை. ஆனா நீ பெற்ற குழந்தையை ஆற்றிலே விட்டால் ஆற்றில விட்ட குழந்தை மண்ணோடு மண்ணாக மறைந்திருக்கலாம், அல்லது மீன் மச்சங்கள் அணிந்திருக்கலாம், அல்லது செத்திருக்கலாம் என்று நினைக்கிறாய். அது இல்ல, அந்த ஆற்றில விட்ட குழந்தைதான் நாட்டு மன்னன் கருவன். அறியாத பருவம், எனக்கு பாவாட கட்ட தெரியாத வயசு. ஒரு நாள் தினத்துல எங்க நாட்டை தேடி குந்திபோச மகாராஜனுடைய நாட்டை தேடி தூர்வாச மகாமணிவர் வந்தார். வந்த உடனே என் தந்தையராகப்பட்டவர் அவர் பார்த்த உடனே நெடு நடுங்கி மனசுல கவலையோட அமர்ந்து கொண்டிருந்தார். சரி, இங்க பார், இதெல்லாம் பேச நேரம் இல்லை, நேரம் தாமதமாகிறது. உன்னுடைய மகன் கருடன் ரணகலம் போய் கொண்டிருக்கிறான். கருணன் கையினால் அர்ஜுனன், அர்ஜுனன் கையினால் கருணன், இது நிச்சயம். அதனால உன்னுடைய மக்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் கர்ணனை சந்திக்க வேண்டும். கண்ணை சந்தித்து கண்ணே மகனே கர்ணா, நான் தான் உன் தாய் அப்படி என்று தந்திர மார்க்கமாக சென்று, ஆனா இன்னைக்கு நடக்கின்ற பாரத போரிலே வைத்திருக்கக்கூடிய நாயக்கணினால், அந்த அரவக்கணினால் ஒரு கணைக்கு மேல் பாண்டவர் மேல் கொடுக்க கூடாது சத்தியத்தை பெற்றுவோம். ஆனா ஒரு கணிக்கு மேல் மரங்களை கொடுக்க வேண்டாம் என்று சத்தியத்தை முன்ன வாங்கு. முதல் சத்தியம் அது. ஆமா, அதனால மகன் போய் கொண்டிருக்கிறான், சென்று வா, போயிட்டு வா. அப்படியா? உண்மைதான். அப்படியா?